அதுக்கு அப்புறம் தான் கோளாறு. நான் கூட கேட்டேன் என்ன வெளியில அப்படி பண்றாப்லன்னு நான் கேட்டேன். ஸ்பாட்ல இல்ல நான் அவ்வளவுதான் சொல்லிருக்கேன். 24 ஹவர்ஸ் நான் ஸ்பாட்ல இருந்திருக்கேன். நிறைய நாள் அங்க தங்கி இருந்திருக்கேன். ஸ்பாட்ல நான் 13ஆம் தேதி அவர் என்ன கேட்ப எங்கன்னு கேட்பேன். இங்க பேச மாட்டாங்க. உங்களுக்கு போய் சத்தம் போட்டா எனக்கு இதுக்கு வந்து டேட் வச்சுட்டாங்க. பாதி வேலை முடியல சத்தம் போட்டாங்க. ஒரு வேலையில அம்பாள் சங்கதி சாமி சங்கதி வேற சங்கதி வச்சு வேலை பார்த்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இவன் வேலை பார்த்தது சின்ன சின்ன விமானம் அந்த ராஜபாளையம் தான். அடுத்தால உள்ள இருக்கு பெயிண்டிங் வரைக்கும் மங்கனூர்ல இருந்து பிரபாகரன் அடிக்கிறாங்க. இந்த 50 நான் 5ஆம் தேதி அது அவங்க நடக்குது. உனக்கு வந்து அம்பல் கோயில் எவ்வளவு சொன்னீங்க? அம்பல் கோயில் வந்து 41 லட்சம் சொன்னேன். இவங்க அண்ணன் தெரியும். நான் சொன்னது 35 லட்சம் 16 லட்சம் சொன்னாங்க. எனக்கு கமிஷன் கொடுக்குன்னு சொல்லி 45 லட்சம் கேட்க சொன்னாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் 45 லட்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்க பேசணும்ல 35 லட்சம் ரூபாய் சொன்னாங்க. அது நான் 1 ரூபாய் காசு வாங்கல. சாரம் கட்டி இருக்கேன், உடைச்சு வச்சிருக்கேன், ஜேசி போட்டு ஃபுல்லா சுத்தம் பண்ணிருக்கேன். அது ஜேசி மண்ணு 18,000 மண்ணு வச்சவங்க தான் வச்சு கொடுத்தாங்க. நான் 7,000 பணம் கொடுத்துட்டு இவங்க 13,000 பணம் போட்டுருக்காங்க. இப்ப அம்பல் சம்பந்தமா நோட்லயோ வேற எதையோ அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் கேளுங்க. நான் தெளிவா இருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த வேலையை முடி, ரெண்டாவது நான் 50 வேலையை தரேன்ட்டேன். அது 30 லட்சம் கேட்டா அப்படி 30 லட்சம் ரூபாய் அதில் ஒருத்தர் கிடையாது, தர முடியாதுன்ட்டேன். என்னது 30 லட்சம் ரூபாய்க்கு அதில் வேலை கிடையாது, தர முடியாது. கல் போடணும், ஃப்ளோரிங் கல் போடணும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கு, அடுத்தது கதவு ஒர்க் இருக்கு. புரியுதுல? ஒரு திருப்பணினா இவ்வளோ ஒர்க் இருக்குது. அதில் இவர் எல்லா ஒர்க்கையும் சேர்த்தா செய்ய போறாரு. போனதை வந்து கொத்திட்டு பெயிண்ட் வைக்க போறாரு, அவ்வளவுதான். புரியுதுல இல்லையா? இவர் வந்து அதுக்கு 30 லட்சம் கட்டுறப்ப நான் கரெக்டாக சொன்னேன் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதில் ஒரு பைசா தர மாட்டேன்னு. ஆனா அந்த வேலையில நோட்லயும் எழுதல, அக்ரிமெண்ட்டும் போடல. புரியுதா இல்லையா? தெளிவா நான் சொல்றேன். இதுல 65 லட்சம் கட்டு 60 லட்சம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோயில போய் சுத்தி பாக்குற, சுத்தி பார்த்துட்டு தான் அந்த ரேட்டை ஒத்துக்குற, அக்ரிமெண்ட் போடுற. என்ன பார்க்காம இங்க உட்காந்துட்டு நான் கையெழுத்து போடுறேன். அதே ஜேசி இப்ப எங்க ஜேசி ஆஃபீஸுக்கு போனா அங்க பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு இந்த மச்சாங்க சாரம் போட்டே ஆகணும்னாங்க. இல்லைன்னா நான் ஏன்னா கடை வாங்கிட்டு போய் மரத்தை வாங்கிட்டு போய் சாரம் போடுறேன். அங்க ஜேசி ஆஃபீஸ்ல பிரச்சனை பண்ணிட்டாங்களே மரம் வாங்கி சாரம் போட்டுருக்கேன். உடச்சு காமின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி வச்சிருக்காங்கன்னா எல்லாரும் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? அன்னைக்கு உடச்சு அவங்க நான் 10 பேர் அழைச்சி போய் உடச்சு போட்டோ சொல்றேன். உனக்கு அம்பலுக்கு சாரம் போட்டுக்கன்னு சொல்றீங்க. கட்டப்பறம் சாரம் போட்டு மொட்டையா நிக்குது. ஒன்னும் சாரம் இன்னும் ஹைட் கட்டல. சாரம் போட்டு அந்த நீ வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஆதாரத்தை வச்சுக்க. அந்த பொருளுக்கு எவ்வளவு செலவுன்னு சொல்லியா நான் செட்டில் பண்றேன். அவரே இல்லையா? அழைச்சிருக்காங்கல்ல, நான் ஐயப்பங்களுக்கு போயிட்டேன். அங்க மரம் இல்லன்னு அழைச்சன விட்டு அந்த மரத்தை வைக்க சொல்லிட்டாங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. அழைச்சனால ஒன் பண்ணுங்க. ஆமாயா, அம்மா நீ வேலை செய்யாம போட்டுட்டு போவ. இல்ல நான் சொல்றேன் 50 கோயிலுக்கு 1 ரூபா